சிம்மம் ராசி நேயர்களே, உங்களுடைய உயரத்தை கண்டு பொறாமைப்பட்டவர்கள் அதிகமாகவே இருந்திருப்பாங்க. சிம்ம ராசி என்றாலவே சூரியனுடைய ஆதிக்கம் பெற்ற சிம்மசான ராசியாகவே அமைவீங்க. நீங்கள் இயல்பாகவே எங்கு சென்றாலும் தலைமை தாங்கும் குணம் கொண்டவங்க. நீங்கள் இங்க சாதாரண நிலையிலிருந்து உழைப்பால மெல்ல மெல்ல உயர்ந்து ஒரு அங்கீகாரத்தை எட்டும் போது உங்களை சுற்றியுள்ளவங்களை உங்களை பாராட்டுவதை போல நடித்துட்டு உள்ளுக்குள்ள பொறாமத்தீயில வென்றிருந்திருப்பாங்க. உங்களுடைய கம்பீரமான தோற்றம், உங்கள் பேச்சு திறனும், உங்களுக்கு கிடைக்கும் ராஜ மரியாதையும் ஆகியவற்றை இவங்களால தாங்கிக் கொள்ளவே முடிந்திருக்காது. இவன் மட்டும் இப்படி எப்போதுமே லைம்லைட்டில் இருக்கிறானே என்ற காழ்ப்புணர்ச்சி உங்களை சுற்றியே ஒரு கண்ணுக்கு தெரியாத எதிர்மறை ஆற்றலை உருவாக்கி இருந்திருக்கும். உங்கள் வளர்ச்சி அவங்களுக்கு ஒரு அச்சுறுத்தலாகவே தெரிந்ததால உங்கள் முகத்துக்கு முன்னால் சிரித்து பேசிட்டு பின்னால் உங்களை பற்றி அவதூறு பரப்புவதையே தங்களோட முழு நேர வேலையாகவே கொண்டிருந்திருப்பாங்க. ஆனா சூரியனை மேகம் மறைக்கலாமே தவிர அழிக்க முடியாது என்பதை நீங்க அவங்களுக்கு நிரூபித்து கொண்டேதான் இருந்திருப்பீங்க. அதாவது உங்களுக்கு கிடைக்கும் ராஜ மரியாதை ஆகியவற்றை அவங்களால தாங்கிக் கொள்ளவே முடிந்திருந்திருக்காது. இவன் மட்டுமே ஏன் இப்படி எப்போதுமே லைட்ல மட்டும் இருக்கிறான் என்ற காழ்ப்புணர்ச்சி உங்களை சுற்றி ஒரு கண்ணுக்கு தெரியாத எதிர்மறை ஆற்றலை உருவாக்கி இருந்திருக்கும். உங்கள் வளர்ச்சி அவங்களுக்கு ஒரு அச்சுறுத்தலாகவே தெரிந்ததால உங்கள் முகத்துக்கு முன்னால சிரித்து பேசிட்டு பின்னால உங்களை பற்றி அவதூறு பரப்புவதையே தங்களோட முழு நிறையாவே அவங்க வச்சிருந்திருப்பாங்க. பண விஷயத்துல உங்களுக்கு நடந்த மோசடிகள் இருந்திருக்கும். சிம்ம ராசிக்காரர்களுக்கு கொடுக்கும் குணம் அதிகமா இருக்கும். யாராவது கஷ்டம் என்று நின்னா உங்களிடம் பணம் இல்லாவிட்டாலும் யாரிடமாவது கடன் வாங்கியாவது உதவ துடிப்பீங்க. இந்த அதீத தாராள மனப்பான்மைய உங்களுக்கு பெரும் வினையாவே முடிந்திருக்கும். உங்களை மிக நெருக்கமா காட்டிய பழகியவங்கள்லாம் உங்கள் பலவீனமான இடக்க குணத்தை பயன்படுத்தி கொண்டு பெரிய தொகையை கடனா பெற்று ஏமாற்றியிருந்திருப்பாங்க. நாளை தண்டி விடுகிறேன், அடுத்த வாரம் தண்டுகிறேன் என்று சொல்லி உங்களை அலைக்கழித்து இறுதியில் உங்களை கெட்டவராக்கி விட்டே சென்றிருந்திருப்பாங்க. இன்னும் சிலருக்கு தொழில் முதலீடு என்ற பெயர்ல ஆசை வார்த்தைகளை காட்டி லட்சக்கணக்கில் பணத்தை வாங்கிட்டு ஏமாற்றி சம்பவங்களும் நடந்திருந்திருக்கும். இதனால நீங்கள் கடன் வலையில சிக்கி வட்டி கட்டியே உங்களுடைய கடின உழைப்பின் பெரும்பகுதியை நிலந்த வேதனை உங்களுக்கு மட்டும்தான் தெரிந்திருந்திருக்கும் ரகசிய வழியாவே அமையும். அதாவது நாளை தண்டு விடுகிறேன், அடுத்த வாரம் தண்டு விடுகிறேன் என்று சொல்லியே உங்களிடம் ஒரு பெரிய தொகையை கடனாவே வாங்கி அதையெல்லாம் உங்களுக்கு ஏமாற்றி விட்டு செஞ்சிருப்பாங்க. இதனாலவே உங்களுக்கு கடன் கடனை நீங்க வேற இடமிருந்து வாங்கியிருப்பீங்க. அந்த பணத்தை வாங்கிட்டு ஏமாற்றிய சம்பவம் உங்களுக்கு நடந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளோட எதிர்ப்பு மனப்பான்மை உங்களுக்கு அதிகரித்திருந்திருக்கும். பூரத்தாடி, உத்திரம், மகம் போன்ற நட்சத்திரங்களை கொண்ட சிம்மம் ராசிக்கு 5ஆம் வீடான பூர்வ புண்ணிய ஸ்தானம்தான் புத்திரஸ்தானம். உங்கள் பிள்ளைகளுடைய உங்களைப் போலவே கம்பீரமாகவும் சுயமாகவும் வளர வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்பட்டு அவங்களை கண்டிப்பதன் மூலம் வளர்த்திருக்கலாம். ஆனா அந்த அன்பான கண்டிப்பை அவங்க தவறா புரிந்து கொண்டு உங்களுக்குள்ள எதிராக திரும்பிய தருணம் உங்களை நெஞ்சம் உருக வைத்திருந்திருக்கும். அவங்களோட கல்வியும் எதிர்காலமும் என எல்லாவற்றிற்கும் நீங்கள் பார்த்து பார்த்து செய்திருந்தாலும் அவங்க வளர வளர உங்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பளிக்காம தங்கள் போக்கிலேயே முடிவெடுத்து செயல்பட தொடங்கியிருந்திருப்பாங்க. உங்களுடைய அனுபவ அறிவுகளையும் அவங்க பழைய பஞ்சாங்கம் என்று உதாசீனப்படுத்திய போதுதான் உங்கள் நெஞ்சில் இட்டி பாய்ந்தது போலவே இருந்திருந்திருக்கும். அவங்களோட இந்த எதிர்ப்பு மனப்பான்மை உங்களை ஒரு பெற்றோராகவே தோற்றுவிட்டோமோ என்ற குற்ற உணர்வுக்கு உங்களை தள்ளி இருந்திருக்கும். அதாவது உங்கள் பிள்ளைகளை உங்களை போல கம்பீரமாகவும் சுயமா வளர வேண்டும் என்றுதான் நீங்க ஆசைப்பட்டு அவங்கள கண்டிப்பதோடு வளர்த்திருப்பீங்க. அந்த அன்பான கண்டிப்பை அவங்கள தவறா புரிந்து கொண்டு உங்களுக்கு எதிராகவே திரும்பி தருணம் உங்கள் நெஞ்சமே உருக வைத்திருந்திருக்கும். இவை அனைத்தும் உங்கள் கடந்த கால வாழ்க்கையில நடந்திருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்து கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கப் போகின்றது. தலைமை பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். சிம்மம் ராசி என்றாலே
சிம்போலிக் ஆக சிங்கத்தை குறிப்பது. காட்டின் ராஜா எப்படி கம்பீரமா வலம் வருகிறாரோ அதே போலதான் உங்கள் வாழ்வில நீங்கள் கம்பீரமான ஒரு சிம்மாசனத்துல அமரப்போகும் காலம் கனிந்து விட்டது. இதுவரை உங்களை அலட்சியப்படுத்தியவங்களே உங்களுக்கு கீழே வேலை செய்ய வேண்டிய சூழ்நிலை உருவாகியிருக்கும். நீங்கள் வேலை பார்க்கும் இடத்திலையும் உங்களை விட தகுதியற்றவங்க உங்களுக்கு மேலே இருந்து ஆதிக்கம் செலுத்திய நிலை இனி மாறப்போகுது. உங்கள் ராசிநாதன் சூரியனுடைய பரிபூரண பார்வை பதிவதால ஒரு பெரிய கூட்டத்தையோ அல்லது ஒரு பெரிய நிறுவனத்தையோ வழிநடத்தும் உன்னதமான லீடர்ஷிப் தகுதி உங்களுக்கு தேடி வரப்போகுது. நீங்கள் எடுக்கும் முடிவுகள் எல்லாமே ஏற்றுக்கொள்ளப்பட போகின்றது. பஞ்சாயத்துகளை தீர்த்து வைக்கும் பஞ்சாயத்து தலைவர் போல உங்களோட வார்த்தைகளுக்கு 10 பேர் கட்டுப்பட்டு நடக்கும் அளவிற்கு உங்களோட தலைமை பண்பு இந்த காலத்துல விஸ்வரூபம் எடுக்க போகுது. உங்கள் அலட்சியப்படுத்தியவங்களே உங்களுக்கு கீழே வேலை செய்ய வேண்டிய சூழ்நிலை உருவாகி இருந்திருக்கும். நீங்கள் வேலை பார்க்கும் இடத்துல உங்களை விட தகுதியற்றவங்க உங்களுக்கு மேலே இருந்த ஆதிக்கம் செலுத்திய நிலையெல்லாம் இனி மாறப்போகின்றது. அதனால ஒரு பெரிய கூட்டத்தையோ அல்லது ஒரு பெரிய நிறுவனத்தையோ வழிநடத்தும் உன்னதமான லீடர்ஷிப் தகுதி உங்களுக்கு தேடி வரப்போகின்றது. சூரிய பகவான் அருளால உங்களுக்கு பெருமை பெருகப் போகின்றது. ஆத்மகாரனான சூரிய பகவான் உங்கள் ராசிநாதன் என்பதால அவருடைய அருள் உங்களுக்கு எப்போதுமே ஒரு கவசமாகவே இருக்கும். இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுடைய புகழும் கீர்த்தியும் அந்தஸ்தும் ஆகியவை நாலாபுறமும் பரவப் போகிறது. நீங்கள் செய்யாத தவறுக்காக பழி சொற்களை சுமந்து சமுதாயத்துல ஒதுக்கப்பட்டிருந்த இந்த நிலையை இனி மாறப்போகின்றது. சூரியன் எப்படி உலகிற்கு ஒளியை கொடுத்து இருளை அகற்றுகிறாரோ அதே போலத்தான் உங்கள் வாழ்வில இருந்த அவப்பெயர் என்ற இருள் நீங்கி நட்பெயர் என்ற ஒளி வீசப் போகிறது. உங்களை பற்றி தவறா பேசியவங்க கூட இப்போ உங்கள் பெருமைகளை பேச தொடங்குவாங்க. உங்களோட தனித்திறமைகள் உங்களுக்கு உலகிற்கே வெளிச்சம் போட்டு காட்டப்பட போகின்றது. மேடைகள்ல கௌரவிக்கப்படுவீங்க. உங்களது பெயர் ஊர் முழுக்க பேசப்பட போகுது. அளவிற்கு ஒரு உன்னதமான கீர்த்திய பெரிய சூரிய பகவான் உங்களுக்கு லாடி வழங்க போகின்றார். அது சூரியன் எப்படி ஒளியை கொடுக்குதோ அதே போலத்தான் உங்கள் வாழ்வுல இருந்த அவப்பெயர்லாம் இந்த இருள் நீங்கி நட்பெயர் என்ற ஒளி வீச போகின்றது. உங்களை பற்றி தவறா பேசியவங்க இப்போ உங்கள் பெருமைகளை பேச தொடங்குவாங்க. மேடைகளை கௌரவிக்கப்படுவீங்க. அது மட்டும் கூட கணவன் மனைவி உறவு வலுப்பட போகின்றது. திருமண வாழ்க்கையில இதுவரை இருந்து வந்த சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், ஈகோ பிரச்சனைகள் மற்றும் புரிதல் இல்லாத தன்மைகள் அனைத்துமே இனி சூரியனை கண்ட பனி போல உருகிவிடும். கணவன் மற்றும் மனைவி இருவருக்குள்ளும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போகும் மனப்பக்குவமும் உண்டாக போகுது. ஒருவரை பற்றி ஒருவர் புரிந்து கொண்டு அன்பையை பரிமாறிக்கொள்ளும் அற்புதமான தருணங்கள் அமையப்போகுது. நீண்ட நாட்களா தம்பதியினருக்குள் இருந்த மனக்கசப்புகள் நீங்கி புதுமண தம்பதிகள் போல ஒருவருக்கொருவர் அந்யோன்யமா வாழ போறீங்க. குடும்ப ரகசியங்கள்ல வெளியில பகிராம தங்களுக்குள்ளவே பேசி தீர்த்து கொள்ளும் முதிர்ச்சி உண்டாக போகுது உங்களுக்கு. அதாவது உங்க கணவன் மனைவிக்குள்ள இருந்த சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஈக பிரச்சனைகளுமே இப்ப புரிதல் இல்லாத தன்மைகளும் அனைத்துமே இனி சூரியனை கண்ட பனி போல உருகி உங்களுக்குள்ள அந்யோன்யம் அதிகரிக்கப் போகின்றது. அது கூட உங்களுக்கு புதுமண தம்பதிகள் போல ஒருவருக்கொருவர் அந்யோன்யமா வாழ போறீங்க. இவை அனைத்தும் இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நடந்தால் மறக்காமல் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். எடுக்க போகுது. உங்கள் அலட்சியப்படுத்தியவங்களை உங்களுக்கு கீழே வேலை செய்ய வேண்டிய சூழ்நிலை உருவாகி இருந்திருக்கும். நீங்கள் வேலை பார்க்கும் இடத்துல உங்களை விட தகுதியற்றவங்க உங்களுக்கு மேலே இருந்த ஆதிக்கம் செலுத்திய நிலையெல்லாம் இனி மாறப்போகின்றது. அதனால ஒரு பெரிய கூட்டத்தையோ அல்லது ஒரு பெரிய நிறுவனத்தையோ வழிநடத்தும் உன்னதமான லீடர்ஷிப் தகுதி உங்களுக்கு தேடி வரப்போகின்றது. சூரிய பகவான் அருளால உங்களுக்கு பெருமை பெருகப் போகின்றது. ஆத்மகாரனான சூரிய பகவான் உங்கள் ராசிநாதன் என்பதால அவருடைய அருள் உங்களுக்கு எப்போதுமே ஒரு கவசமாகவே இருக்கும். இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுடைய புகழும் கீர்த்தியும் அந்தஸ்தும் ஆகியவை நாலாபுறமும் பரவப் போகிறது. நீங்கள் செய்யாத தவறுக்காக பழி சொற்களை சுமந்து சமுதாயத்துல ஒதுக்கப்பட்டிருந்த
இந்த நிலையினை மாறப்போகின்றது. சூரியன் எப்படி உலகிற்கு ஒளியை கொடுத்து இருளை அகற்றுகிறாரோ அதே போலத்தான் உங்கள் வாழ்வில் இருந்த அவப்பெயர் என்ற இருள் நீங்கி நட்பெயர் என்ற ஒளி வீசப் போகிறது. உங்களை பற்றி தவறா பேசியவங்க கூட இப்போ உங்கள் பெருமைகளை பேச தொடங்குவாங்க. உங்களோட தனித்திறமைகள் உங்களுக்கு உலகிற்கே வெளிச்சம் போட்டு காட்டப்பட போகின்றது. மேடைகளில் கௌரவிக்கப்படுவீங்க. உங்களது பெயர் ஊர் முழுக்க பேசப்பட போகுது. அளவிற்கு ஒரு உன்னதமான கீர்த்திய பெரிய சூரிய பகவான் உங்களுக்கு லாடி வழங்க போகின்றார். அது சூரியன் எப்படி ஒளியை கொடுக்குதோ அதே போலத்தான் உங்கள் வாழ்வில் இருந்த அவப்பெயர்லாம் இந்த இருள் நீங்கி நட்பெயர் என்ற ஒளி வீச போகின்றது. உங்களை பற்றி தவறா பேசியவங்க இப்போ உங்கள் பெருமைகளை பேச தொடங்குவாங்க. மேடைகளை கௌரவிக்கப்படுவீங்க. அது மட்டும் கூட கணவன் மனைவி உறவு வலுப்பட போகின்றது. திருமண வாழ்க்கையில இதுவரை இருந்து வந்த சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், ஈகோ பிரச்சனைகள் மற்றும் புரிதல் இல்லாத தன்மைகள் அனைத்துமே இனி சூரியனை கண்ட பனி போல உருகிவிடும். கணவன் மற்றும் மனைவி இருவருக்குள்ளும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போகும் மனப்பக்குவமும் உண்டாக போகுது. ஒருவரை பற்றி ஒருவர் புரிந்து கொண்டு அன்பையை பரிமாறிக்கொள்ளும் அற்புதமான தருணங்கள் அமைய